கர்த்தருக்கே கனமும் மேன்மையும் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில் ஆரம்ப பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி பேச்சு கொள்கிறேன். இதனுடைய பிரசன்னமும் இதனுடைய வழிநடத்தலும் உங்களோடு கூட இருப்பதாக ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து இதனுடைய பிரசனமும் வழிநடத்தலும் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றியானது. அதே போல் வருகிற நாட்களிலும் இதனுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். ஆவியானது இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஆவியானவர்களோடு கூட இருந்து அவனுடைய பிரச்சனை எங்களை வழியில் காத்துக்கொள்ள வேண்டுமாய் கர்த்தர் இயேசுவின் பெயரால் மீண்டும் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாக. இந்த நாளிலே யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே சுருக்கமாக நம்ம தியானிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதங்களிலும் அவருடைய வழிநடத்தலும் அவர் எப்படியாக சீசர்களோடு கூட இருந்தார், அவருடைய உறவு எப்படி இருந்தது, அவருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எப்படி நடந்து கொண்டார், சீசர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி அவர் ஞானமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது அங்கே முதல் சம்பவமாக இந்த 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு அற்புதத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்வதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் சேர்ந்து அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் மலைக்கு செல்கிறார்கள். அங்கே அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டார்கள். உன்னிப்பாக அந்த வசனங்களை மாத்திரமே கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில் என்ன ஆனது, அதனாலே நேரம் ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். இப்போ சாப்பாடு எல்லாருக்கும் நேரத்துக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுனாலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் இவர்களுக்கு எல்லோருக்கும் உணவு கொடுங்கள், ஆகாரம் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை கட்டளையிடுகிறார். அப்பொழுது சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்ன சொல்றாரு, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். பார்த்தீங்களா, இந்த ஒரு சிறு பையன் இருக்கிறான், அந்த சிறு பையனிடத்திலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களே இருக்கிறது, ஆனால் இவ்வளவு ஜனங்களுக்கு இந்த உணவு பத்துமா, அது எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குமா, எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்ன மாத்திரை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அந்த அந்திரேயா அந்த இடத்திலே பேசுவதை பார்க்க முடிகிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, அவர்களிடம் இருப்பது வெறும் 5 வார்த்தை அப்பவும் 2 மீன் தான். ஆனால் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் 5000 புருஷர்கள் தவிர எல்லோரும் ஏறக்குறைய 20,000 பேர் பக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் குடும்பமாக வரும்பொழுது. அப்போ இவ்வளோ பேர்களுக்கும் இந்த 5 அப்பமும் 2 மீன் எவ்வளவு எல்லாருக்கும் தேவைப்படும், கரெக்டாக இருக்குமா என்று அவர் எம்மாத்திரம் என்ற ஒரு நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், ஒரு நம்பிக்கை மறுபடியும் கொடுக்கிறார். நம்பிக்கையற்ற பிள்ளைகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சீடர்கள் மத்தியிலே அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த தரையாயிருந்தது. மத்தியில் இருந்த புருஷர்கள் 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோஸ்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்போ 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள். புருஷர்கள் என்று பார்க்கணும், ஆண்கள். இப்போ அந்த ஆண்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் எப்படி, அவர்கள் அதிகமாக ஆண்கள் என்ன செய்வார்கள், அதிகமாக தான் சாப்பிடுவார்கள். இப்போ பெண்களை விட ஆண்கள் அதிகமாக சரீரப்பிரமாக இருக்கும்பொழுது ஆண்கள் அதிகமாக தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல இந்த ஆண்கள் 5000 பேர்களுக்கு உட்கார வைத்து, அந்த புல்மேலை உட்கார வைத்து, அங்கே கிரகரமாக அவர்களை உட்கார வைத்து அவர் வேண்டிய அந்த ஆகாரத்தை சோசனம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த அப்பத்தையும் மீனையும் யாரிடம் கொடுக்கிறார், சீசர்கள் பந்தியர்கள் கொடுத்தார்கள். சீசர்கள் தான் கொடுக்கிறார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர் வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். எடுக்க வைக்கிறது வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் திருப்பி எழுத பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார்.
என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இப்போ இது வந்து ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறான் என்று பார்க்கும் பொழுது, சாப்பாட்டை என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிகளை சேர்த்து வையுங்கள். சில மனிதர்களை பார்த்துருக்கீங்க, நான் ஒரு இந்த இடத்துல பார்த்துருக்கோம், அவங்களால சாப்பிடவே முடியாது, ஆனால் அள்ளி அள்ளி போடுறாரு. அது தட்டுறே போட்டு 2 வாய் வச்சு தான் இறங்குறது, சாப்பிட முடியாது, உடம்பு ஒத்து வைக்காது. இப்போ என்ன செய்யணும்னா அந்த அந்த சாப்பாடு ஆகாரத்தை சீசனில் சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றார். அதாவது போதுமான மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிக்கொள்ளுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு தேவைப்பட்டா 2வது வாங்கிக்கலாம். ரொம்ப அதிகமாக சாப்பாடு போட்டு அதை சாப்பிட முடியாது போயிட்டு அது ஒவ்வொரு ஆண்டவர் நமக்கு உணவு கொடுக்குறாரு. எத்தனையோ பேர்களுக்கு அந்த உணவு சாப்பாடு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறாரு. அது கொடுக்கிற உணவுலேருந்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொடுக்குற ஆகாரத்தை ஃபஸ்ட்டே சொல்லிடணும், நீங்கள் எங்கே போனாலும் கம்மியாகவே கொடுங்கன்ட்டு. ஏன் அதிகமாக போட்டு சாப்பிட முடியாத நிலைமை நம்மள்ட்ட மாறிடலாம், நம்மளும் பண்ணிடலாம்ண்ணே. சில நேரங்கள் சாப்பாடு அதிகம் போட்டு அன்பினாலே கொடுத்துருவாங்கன்னா நம்மளால சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஆனால் அது ஆண்டவர் தான் சொல்கிறாரு, சேர்த்து வையுங்கள். மனிதர்கள் என்ன செய்ய ஒரு தவிர என்ன இருக்கிற பொருள் எல்லாம் உடனே எல்லாத்தையும் சாப்பிட்றது, வேலை செய்கிற காசுகளையும் சரி உள்ள எல்லா பொருட்களையும் அப்படியே இருக்கிற ஒரு நாள் சம்பாதித்து ஒரே நாள் காலி பண்ணுறது செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டு மீதியான துணிகளை சேர்த்து வையுங்கள். சேமிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் சரி, நம்ம பணத்தை மாத்திரமல்ல, ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி நம்ம சேமிப்பு வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் போய் சேமிப்பது இந்த வசனங்களை மனதிலே நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். மனதிலே இருதயத்திலே வசனங்களையும் அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும். மனதை வந்து என்ன செய்யணும், நம்ம மனதிலே வந்து மெமரி கார்டு மாதிரி என்ன செய்ய வேண்டும், அந்த வசனங்கள்லாம் மெமரி பண்ணி மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் கடைசி நாட்களிலே வேதம் கிடைக்கக்கூடாத பஞ்சங்கள் வரும்பொழுது என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ ரொம்ப கஷ்டமாகிடும். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவிக்கிற வாழ்க்கையிலே சேமிப்பு ஆகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்கிற வாழ்க்கையிலும் நமக்கு சேமிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்கிற வாழ்க்கையிலே நம்ம வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும், அதை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும், மனதிலே சேர்த்து வைக்க வேண்டும். அது மாதிரி ஜெபத்தையும் ஆவிக்கிற வல்லமைகளை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். ஆவிக்கிற வல்லமைகளை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும், இந்த கடைசி காலங்களிலே தைரியமாக வாழ முடியும். தைரியமாக வாழ இந்த உலகத்திலே கடைசி காலங்களில் தான் இருந்த மனிதர்களுக்கு தைரியம் இல்லாத சூழ்நிலைகள் வருகிறது. கடைசி காலத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது சொல்கிறது போல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பகுதியிலும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிற இடங்களிலும் சரி, நம்ம ஒவ்வொரு வேலை சூழ்நிலையிலும் சரி, ஆண்டவர் வழிநடத்துகிற விதத்தை நம்ம சொல்லாவிட்டாலும் மற்றவர்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சியும் சரி, நம்முடைய எல்லா காரியங்களையும் என்ன செய்ய மற்ற மனிதர்கள் புறஜாதியார்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அந்த சாட்சிகளாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த பரிசு ஆவியின் வல்லமையை பெற வேண்டும். அந்த பரிசு ஆவி வல்லமை எப்படி பெறுவது, அவருடன் காத்திருக்க வேண்டும். ஈனோக்கு அதே பாட்டில் பார்க்கணும் இல்லையா, ஈனோக்கு என்ன செய்யறாரு, கர்த்தரோடு கூட தேவனோடு கூட சஞ்சரித்தான் நடந்து போனான். அப்போ நடந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தேவனும் ஈனோக்கும் அவர் நடந்து போவதாக பார்க்க முடிகிறது. நடந்து போய்கொண்டே இருக்கிறார், அவரோடு கூட இருக்கிறார். கடைசியில் என்னானது, அவர் மரித்து போனாரா, மரித்தாரா, மரிக்காமலேயே கர்த்தர் என்ன செய்து கொண்டார், மரணத்தை காணாதபடி ஈனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த ஆவிக்கிற வாழ்க்கையிலே சேமிப்பு, ஆவிக்கிறோடு கர்த்தரோடு கூட ஒரு சேமிப்பு இருக்க வேண்டும், கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். பிதாவான் பரிசுத்த இந்த 3 அந்த நாமத்தினாலே இந்த பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அதிசயங்களையும் அவருடைய கிருபைகளையும் நம்மளால் பார்க்க முடியும். நாம் பார்க்காவிட்டாலும் அப்போ நம்ம ஆண்டவர் செய்கிற காரியங்களை மற்ற மனிதர்கள் பார்ப்பார்கள்.
ஆகவே இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களை கொண்டு எத்தனை கூட நிறையாக அவர்கள் நிரப்பினார்கள் துணிக்கைகளை, மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளை அவர்கள் மீதியாக எடுக்கிறார்கள். 12 கூடை நிறைய எடுத்து செய்தார்கள். அவர்கள் அதை சேர்த்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு அடுத்த சம்பவம், அடுத்த காரியம் என்ன வருது? அதுக்கப்புறம் இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு இயேசு என்ன செய்யறாரு? நேராக முடிச்ச பிறகு நேரம் என்ன செய்யறாரு? மலைக்கு போயிடுறாரு. தனியே மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் போது அவருடைய சீசர்கள் கடலுக்கு போய் அப்போ என்ன செய்யறாரு? தனியாக இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் மலைக்கு போயிட்டு என்ன செய்கிறார்? பிதாவோடு கூட ஒரு உறவை மறுபடியும் புதுப்பிக்கிறார். அந்த உறவை புதுப்பித்து கொண்டு அவருக்கு நேரம், அது என்ன நேரத்தை கரெக்டாக, நேரத்தை சரியான முறையிலே அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சோர்வாக இருந்திருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், அல்லது அந்த இதெல்லாம் இல்லை. அவருக்கு நேராக கிட்ட மலைக்கு போயிட்டு மலையின் மேல் ஏறினார். அப்புறம் மறுபடியும் என்ன நடக்குது? அவர்கள் சீடர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எல்லோரும் அவர்கள் கடலில் ஏறி, அந்த கப்பலில் ஏறி போயிட்டார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அவர்களோடு கூட போகவில்லை. அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது 18 வசனம், பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போன போது இயேசு கடல் மீது அடைந்து படவுக்கு சமமாக வருவதை கண்டு பயந்தார்களே. அவர்களே அவர் நோக்கி, நான் தான் பயப்படாதீர்கள் என்றார். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளின் கடலின் அக்கறையிலே என்ற ஜனங்களை அவரோட சீசர்கள் ஏறின அந்த ஒரே படகு தவிர அங்கே வேறு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு நம்முடைய சீசர் கூட படவில் ஏறாமல் அவருடைய சீசர் மாத்திரம் போனார் என்று அறிந்தார்கள். இயேசு ஆனால் அந்த படகுலே சீசர்கள் எல்லோரும் அந்த படகுலே போய் கொண்டிருக்கிறார்கள். பெருங்காற்று அடிக்கிறது. அப்பொழுது இயேசு கடலிலுமே நடந்து கொண்டு வருகிறார். அதை பார்த்த சீசர்கள் அந்த படகுலை இயேசுவும் ஏற்றுக்கொள்கின்றாம் என்று தண்டு வளைத்து இயேசு நோக்கி வருகிறார்கள். நான் தான் பயப்படாதீர்கள், கடல் மேலே இயேசு நடந்து கொண்டு வருகிறார். ஆனால் நான் தான் என்று அவர் சொன்ன பொழுது அவரை நோக்கி வருகிறார்கள். ஆனால் அந்த படகுலை அவர் என்ன செய்யவில்லை? ஏறவில்லை. அதே மாதிரி தான் சில நேரங்களில் இயேசு கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இயேசு நம்ம கூட தான் இருப்பார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு வளர என்பது சில நேரங்களிலே அவர் என்ன செய்ய உங்களுக்காக சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் உடனே என்ன செய்ய மாட்டார்? அவர் கொஞ்சம் அன்பாகவும் இருக்கிறார். சில நேரங்களில் வந்து படகுல ஏறாமல் அவர் தனியாக செய்கிறார். தனிமையை அவர் விரும்பி அவர் போய்விட்டார். இந்த சம்பவத்தில் 2வது காரியம். 3வது காரியத்தில் என்ன வருது? இந்த சம்பவம் நடந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குது? 26 வசனத்தை படிக்கும் பாருங்க. இயேசு அவர்களுக்கு எதிர்ப்பாங்க, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி எழுதினாலே என்னை தேடுகிறீர்கள், மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ அந்த ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். கடலின் அக்கறையிலே அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இங்கே விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். சீசர்கள் அந்த ஜனங்கள் எல்லோரும் இயேசுவே எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ட்டு அவர் சீடர்களும் மக்களும் இயேசுவிடம் கேட்கும்போது நினைச்சுக்கிறார், நீங்கள் அப்பதங்களை கண்டதினால இல்லை, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். என்ன செய்யுங்க? அப்பதங்களை பார்த்ததுனால தான் வரல, நீங்கள் நினைச்சிங்க சாப்பாடு இந்த காரியத்துக்காக இன்னும் அதிகமாக தேடுகிறீர்கள், இதுக்காக உலக காரியங்களுக்காக தான் நீங்கள் ரொம்ப தேடிக்கொண்டிருக்கீங்க என்று அதுக்கு அவர் சொல்கிறார். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அழிந்து போகிற அந்த உணவுக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நீங்கள் என்னை தேடுங்கள் என்று அவர் சொல்கிறார். இப்போ கூட நம்ம அதிகமாக அப்படிதான் செய்கிறோம். ஜெபம் பண்ண சொன்னால் நம்ம ஒரு அதிகமாக நமக்காகவும் நோக்காகவும் அதிகமாக ஜெபம் பண்ணிக்கணும். காரியங்களுக்காக பார்க்கணும். நாம் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், வேலை நல்லா கிடைக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும்,
தேவன் ஜெபம் நமக்காகவே சுயநலமாக தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்காகவும் மற்றவர்களுக்காக அதிகமாக பாரப்பட்டு இயேசு கிறிஸ்துவை போல தனிமையிலே இருட்டோடு எழுந்திருந்து போனால் அதுக்கு வேறு பார்க்கணும். அந்த ஜெபத்திலையும் சரி ஆண்டவர் நமக்கு என்னென்ன வேண்டியது என்று அவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் அறிஞ்சிருக்காரு. வாய் சொல் பிரபாதத்துக்கு முன்னே மனத்தில் என்ன யோசித்து இருக்கணும், என்ன காரியங்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நம்முடைய ஜீவபஸ்தில் எழுதி வைத்திருக்கார். அது மாத்திரமல்ல, நம்ம தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே நம்மளை என்ன செய்கிறார், அவர் நம்மளை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார். தாயின் கருவிலே இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறார், நம்மளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆக நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம கேட்க வேண்டும். ஆனால் அதிகமாக நமக்காக காரியங்களும் சரி காரியங்களை அதிகமாக கேட்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பிளப்படுவதற்காக காரியங்களை அதிகமாக கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவரோட எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பார்க்கும்போது பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுங்க. இந்த வருஷத்தில் பாருங்க, தேவன் எப்படியாப்பட்ட வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மனதிலே புரிந்து கொள்ளாத அளவுக்கு அவனுடைய செய்கள் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லிக்கிறது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், பக்கம் 800 ஆவியின் வழி என்னதென்றும் கர்த்தரின் வயிற்றில் எழுப்புதல் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் அறியாய். பார்த்தீங்களா, இந்த வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொல்றாரு, ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் அறியாய். ஆவியின் வழி என்னதென்றும் ஒரு வயிற்றிலே ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்ப்பவாக இருக்கிற அந்த குழந்தையுடைய அந்த அம்மாவுடைய வயிற்றிலே அந்த குழந்தைகள் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை அந்த வயிற்றிலேயே எலும்பு உருவாகுப்பாங்க. அந்த சின்ன வயிற்றுக்குள்ளாக அந்த ஒரு சின்ன உயிருக்குள்ளாக ஒரு அதுக்குள்ளாக எலும்புகள் அங்கே வயிற்றுக்குள்ளேயே உருவாகி கொண்டு இருக்கிறது. இப்போ எப்படி உருவாகுது என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல எப்படி உருவாகுது நமக்கு தெரியும். நம்முடைய மூளைக்கு அது எட்டாவதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் சரியாய். எப்போ எல்லாவற்றையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நேரத்துக்கு செய்ய வேண்டிய இடத்துல நேரத்துக்கு காலையிலே சூரியன் உதிக்கிறது, மாலையிலே சூரியன் அஸ்தமிக்கிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தை படிக்கணும் இல்லையா? இப்போ எல்லாமே உலகமே அவருடைய கருத்துக்குள்ளாக இருக்கிறது. அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நேர்த்தியாக எல்லா காலங்களையும் 4 காலங்களையும் எல்லா காலங்களிலும் கோடை காலம் இருந்தாலும் சரி, குளிர்காலம் இருந்தாலும் சரி, வெயில் காலம் இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த மழைக்காலம், அந்த மாரிக்காலம், கோடை காலம், இதை மழைக்காலம் மாரிக்காலம்னு சொல்லுவார். இப்போ எல்லா காலங்களும் மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ அந்த ஆவியின் வழி இந்த ஆண்டவருடைய அந்த கிரியைகளை நம்மளால், அவருடைய செய்கைகளை நம்மளால் சில நேரங்களே பார்க்க முடியாது. சில நேரங்களில் மனிதர்கள் சொல்வார்கள், எனக்கு தான் எவ்வளோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் எங்கே தான் வருது, எல்லா பிரச்சனையும் என் தலையில் தான் வந்து விடுது, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் அதிகமாக இருக்குது, எல்லாம் மிச்சவங்களும் நல்லா இருக்கிறாங்களே நினைப்பாங்க. மனிதர்கள் சில நேரங்களில் தனியாக இருக்கும் யோசிப்பார்கள். அப்படியே இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது தான் ஜெயிக்குது. சிலவங்க பிரச்சனை இருக்குது வெளியே காட்டாமல் சந்தோஷமாக இருக்கிற போல இருக்கிறார்கள். இப்போ பார்க்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஏன் வெளியே காட்ட வேண்டும், ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட நம்ம கூட பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம படங்களே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆக நம்ம எந்த பற்றியும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கு, அதுவே நமக்கு ஒரு அதிசயமான காரியம். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால இதை பற்றியும் அதிகமாக நம்ம யோசிக்காமல் ஆண்டவரை மாத்திரமே, இயேசுவை மாத்திரமே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது அந்த மனிதர்கள், மக்கள் எல்லோரும் போஜனத்துக்காக இயேசுவை தேடுகிறார்கள், சாப்பாடுக்காக தேடுகிறார்கள். சீசர்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்த பிரச்சனை சீசனுடைய பிரச்சனை என்ன பிரச்சனை என்றால், இயேசுக்கு எப்படியாச்சும் ஒரு என்ன கிடைச்சிடும், இந்த ராஜ்யத்திலே ஒரு சீட்டு கிடைச்சிடும், இந்த இடத்துல அவரை ஒரு ராஜாவாகிடுவார், நாம் எல்லாரும் என்ன ஆகிடலாம், நம்ம எல்லோரும் ஒரு சீட்டில் உட்காந்துடலாம், மந்திரி மாதிரி ஆகி உட்காந்துடலாம், பக்கத்தில் உட்காந்துடலாம். அவருடைய யோசனைக்கு அப்படியே இருந்தது. எல்லோரும் இப்படி எல்லாம் இருந்து விடலாம் என்று யோசனை. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள், இது எல்லோரும் அழிந்து போகிற காரியங்கள். எல்லாமே ஆண்டவர் என்ன செய்ய, உங்களுக்கு ஏற்ற வேலையை ஏற்ற காரியங்களையும் கொடுப்பார். எங்கே சொல்கிறார் இந்த வருஷத்தில்? மத்தியில் பார்க்குறோம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை மாத்திரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியை தேடும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்க வேண்டிய காரியங்களே ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாளிலே கொடுப்பார். சில நேரங்களே கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நாளில் ஒரு நாளில் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஆகவே இந்த நம்பிக்கையில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளும் ஓய்ந்து போகாமல் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த அவருடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையிலே ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஆக இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்கள் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. சூழ்நிலைகள் எல்லாமே மாறினாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், யார் கூட இருக்கிறாரு? நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம கூட பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். அதுக்கடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தெல்லாம் அடுத்த இதில் வர இருப்பார். அவர்கள் அடுத்த இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவை வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், வானத்தில் இருந்து இறங்கின உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்போ வானத்திலேருந்து என்ன அப்பம் வந்துச்சு? பழைய ஏற்பாட்டுல அப்பத்தை கொடுத்தாரு. என்ன அப்பத்தை கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்தாரு. ஆனால் அந்த மன்னாவை கூட என்ன செஞ்சார்? அவர்கள் குறை கூறினார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூதர்கள் சாப்பிட வேண்டிய உணவை யார் கொடுத்தார்? மனிதர்களுக்கு கொடுத்தார், மக்கள் கொடுத்தார். ஆனால் அதை கூட சாப்பிட்டு என்ன செய்கிறார்கள்? குறை செடி கொண்டு தான் இருந்தார்கள் மக்கள். அதனால தான் அவங்க அழிந்து போனார்கள். குறை கூறிக்கொண்டு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் ஆண்டவர் செய்த காரியங்களை அவர் மறந்துவிட்டு மற்ற காரியங்களை எழுத்தில் எங்களுக்கு அந்த இது என்ன நினைக்கிறோம், எங்கள் எழுத்தில் எங்களுக்கு காண்ட அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? வெங்காயங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கும்மட்டிக்காய்களையும் ஏதோ காய்களை தான் நினச்சிட்டே இருந்துக்கிறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைக்காமல் அவர்கள் அடிமையாக அவர்களை இருந்து கொண்டு தான் இந்த சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் செய்த அவர் செங்கடலை பிளந்து கொண்டு வந்தாரே, அதை நினைக்காமல் இந்த காரியங்களை தான் அவர்கள் என்ன செய்ய மறுபடியுமாக நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தார்கள், முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை. அந்த கானானுக்குள்ளாக கடைசி காலத்தில் இப்படிதான் ஆகிவிடுமோ, கடைசி காலத்தில் இதே மாதிரி தான் மனிதர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை அவனுடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கும்பொழுது கடைசியில் எப்படி நம்ம கானானுக்குள்ள போக முடியும்? கானானுக்கு போக வேண்டிய கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போக வேண்டும். அந்த கானானுக்கு பரம கானானுக்கு போவதற்கான முயற்சிகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவ பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த அடுத்த பாருங்க, அடுத்து இந்த கடைசியில் அப்படியே சம்பவம் அப்படியே கொண்டு போய் நான் கடைசியில் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நானே ஜீவப்பம். பழைய பாட்ட சம்பவத்தை முடிச்சுட்டு அப்படியே புதிய படத்துக்கு வர்றாரு. அங்கே என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? நானே ஜீவப்பம், நீங்கள் புசிக்க வேண்டும். நீங்கள் அந்த திருவிருந்து காரியங்களையும் சரி மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லிக் கொண்டு வருவதாக பார்க்க முடிகிறது. அப்படியே அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிற கடைசியில் எல்லாம் பேசிக்கிட்டே வரும்போது கடைசியில் ஒருத்தர் என்ன சொல்கிறார்? சீவன் என்ன சொல்கிறாரு? கடைசியில் ரொம்ப காரியங்கள் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன செய்கிறார்கள்? அநேக சீடர்கள் அவர் வழி விலகி போவதாக பார்க்க முடியும். அந்த வசனம் எங்கே படிக்கிறோம் பார்க்கலாம்? 67ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். என்ன சொல்றாரு? நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறார்கள்? நீங்களும் போறீங்களா? நீங்களும் போய் விடுவீர்களோ அப்படி சொல்றாரு. அது பதில் அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த காரணம் தான் ரொம்ப நடக்குது. பின்வாங்கி போனாருன்னா வசனத்தை எல்லாம் தெரியும். அதனால் ஆண்டவர் விட்டு விலகி அப்படியே பழைய வழிக்கே போயிருக்காரு. இந்த வழி இது பழைய வழிக்கே போய்விடு. அப்படி போகக்கூடாது. அவள் சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு என்ன செய்ய ஒரு தரம் அந்த இடத்துல வந்துவிட்டால் கடைசி வரைக்கும் அந்த இதிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற ஒரு காரியம் தான். அதான் சொல்றாரு, நீங்களும் போவதுக்கு மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்றது. சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே,
யாரிடத்தில் போவோம்? யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யாரிடத்தில் போகிறது? யார்கிட்ட போனால் என்ன விடிவு காலம் வரும்? ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழின்னு? கொடுமைன்னு எங்கேயோ போனாங்களா, அங்கே போனால் அங்கே வரும் முன்னு, அங்கே ஒருத்தர் முன்னு மாதிரி நினைச்சான். இப்போ இங்கே போனால் விடிவு காலம் இருக்குதா? விடிவு காலமே கிடையாது. ஆண்டோடத்தில் வருகிற பொழுதுதான் விடிவு காலம் நமக்கு வரும். எங்கே போனாலும் சரி மனுஷி ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் தான் ஒரு முழுமையான ஒரு விடுதலை அவர்கிட்ட தான் இருக்கு. போய் யாரிடத்துல நாங்கள் போவோம்? ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. யார்கிட்ட போனாலும் ஒரு நல்ல காரியம் கிடைக்காது. அதான் சங்கீதம் அந்த மத்திய 11ஆம் அதிகாரத்தில் பார்க்க மத்திய 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்கிறவங்களுக்கு இளைப்பாறுதல், உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் ஆண்டவர். அது கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், ஓய்வை கொடுக்கிறேன். ஓய்வை கொடுக்குறேன், அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறேன், துன்பங்களிலிருந்து பாடுகளிலிருந்து உங்களுக்கு ஓய்வுகளை கொடுக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த இளைப்பாறுதல் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இந்த இளைப்பாறுதல் எங்கே தான் இருக்குது? இயேசுவின் பாதப்படியில் தான் அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது. வேறு எங்கே போனால் அந்த இளைப்பாறுதல் கிடைக்காது. தற்காலிகமான இளைப்பாறுதலாக இருக்கலாம். இளைப்பாறுதலுக்கா அங்கங்கே போயிட்டாலும் அந்த எங்கே போனால் இளைப்பாறுதல் மறுபடியும் அந்த இளைப்பாறுதல் பழைய நிலைமைக்கு அந்த வந்தப்போ பழைய இளைப்பாறுதல் இல்லாமல் போய்விடும். அவை என்ன செய்யணும்? இந்த இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்றால் இளைப்பாறுதல் தருகிற அந்த தேவனை இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே அந்த இளைப்பாறுதல் தருகிற தேவனை, அந்த நம்பிக்கையை கொடுக்கிற தேவனை, அற்புதங்களை செய்கிற தேவனை, நம்மை தாயின் கருவிலே உருவாக்கின தேவனை ஒரு நாளும் மறவாமல் அவருடைய பாதப்படியிலே நம்ம விழுந்திருந்து அவருடைய சமூகத்திலே அழுது ஜெபம் பண்ணி அவரிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு புது வாழ்வை தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக என்ன செய்கிறார்? அவர் வீடு, நமக்கான ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே நமக்கான ஒரு ஸ்தலத்தை, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடுகளை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, ஆண்டவர் நமக்காக ஒரு வீடு கட்டிக்கிறார். இங்கே பரலோகத்தில் நமக்காக வீடுகளை அவர் கட்டி கொண்டு இருக்கிறார். கட்டிக்கொண்டு நம்ம வீடெல்லாம் கட்டி ஆயத்தமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம போகிறதுக்கு நம்ம நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் வீடை கட்டி வைத்து இருக்கிறார். அந்த வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாள் பணம் கொடுக்கணுமா? அந்த வீட்டுக்கு பெரிய ஆண்டவர் இலவசமாக ஒரு வீட்டை பரலோகத்திலே நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கான முயற்சிகளை நாம் செய்து அவரோட கூட கடைசி நாட்களில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நித்திய ஜீவனையும் சரி, அந்த கிருபைகளை ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையிலே இந்த இரவுலே இந்த ஓய்வு நாள் ஆரம்ப பொழுதில் நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு கடன் செல்வீர்கள். அதனுடைய பிரசனமும் வழிநடத்தில் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமாம்.